तमिलनाडु के तंजावुर से कांग्रेस सांसद सुधा रामकृष्णन ने कहा कि महोत्सव जो हर 12 साल में आयोजित होता है 2028 में होगा। इसे सुविधाजनक बनाने के लिए तंजावुर मयिलादुथुरई विलुपुरम रेलवे लाइन को डबल ट्रैक में बदलने की मंजूरी रेलवे बोर्ड ने दे दी है। ஆண்டு கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற மகாமக தீர்த்தவாரி திருவிழாவிற்கு உலகம் முழுவதும் இருந்து, இந்தியா முழுவதும் இருந்து, தமிழகம் முழுவதும் இருந்து பொதுமக்களும் பக்தர் கோடிகளும் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதியை ரயில்வே துறையின் மூலமாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை, பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுவை மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களிடம் கொடுத்தோம். அவர் செய்வதாக ஆவணம் சொல்லியிருக்கிறார், உறுதியளித்திருக்கிறார். அதில் குறிப்பாக கேட்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால், தஞ்சாவூர் விழுப்புரத்திற்கான இரட்டை ரயில் வழி பாதையை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கை வைத்த பின்பாக மத்தியிலிருந்து சர்வே குழு சர்வே பண்ணி ரயில்வே போர்டில் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக போர்டு பாஸ் பண்ணி அதுக்கான நிதி ஒதுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். கட்டாயமாக தஞ்சாவூர் விழுப்புரத்துக்கான டபுள் லைன் இரட்டை வழிப்பாதை வருகிறது. அதே போன்று கும்பகோணம் ரயில்வே நிலையத்தை ரீடெவலப்மெண்ட் மறுசீரமைக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதற்கான வேலைகளும் தொடங்கியாகிவிட்டது. கும்பகோணத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லையும் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன்லையும் பட்ஜெட் ஹோட்டல், அதாவது வருகின்ற பக்தர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், கும்பகோணம்னாவே ஒரு கோயில் நகரம். இந்த கோயில் நகரத்தில் கோயிலுக்காக வருகிறவர்கள் தங்குவதற்கான இடம் என்பது குறைந்தபட்ச கட்டணத்தில் வரணும்னு தான் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் விரும்புவார்கள். அதன் அடிப்படையில் பட்ஜெட் ஹோட்டல் வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன்.